Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவையில் காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வில் ஊழல் நடந்துள்ளதாக கூறி கட்சித் தலைவர்களின் புகைப்படத்தை கிழித்தும் கருப்புமை ஊற்றியும் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு சூரியபிரகாஷ், சிங்காநல்லூர் தொகுதிக்கு ஸ்ரீநிதி நாயுடு ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகமான காமராஜ் பவன் அலுவலகம் முன்பு கட்சி நிர்வாகிகள் முழக்கங்களை எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிங்கை தொகுதி வேட்பாளரை மாற்றிடு. வேண்டும் வேண்டும் உடனடி மாற்றம் வேண்டும். தொடர்ந்து கட்சி அலுவலகத்திற்குள் இருந்த செல்வ பெருந்தகையின் பிளக்ஸ் பேனரை கிழித்தெறிந்த காங்கிரஸ் கட்சியினர் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் நிவேதித் ஆல்வா, கிரீஷ் ஓடங்கர் ஆகியோரது படங்களுக்கும் கருப்புமை ஊற்றியும் படங்களை காலணியால் தாக்கியும் தங்களது கண்டனத்தை வெளிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியில் இருந்து வந்த ஸ்ரீநிதி நாயுடுவிற்கும் 27 வயதான சூரிய பிரகாஷிற்கும் தொகுதி ஒதுக்கீடு செய்தது ஏற்புடையது அல்ல என காங்கிரஸ் நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தகுதியற்ற வேட்பாளர்களை உடனடியாக மாற்ற வேண்டும் எனவும் அதுவரை காமராஜ் பவனிலேயே தொடர் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவோம் எனவும் நிர்வாகிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். அதிகாரத்தில் நாங்கள் இல்லைனாலும் இந்த கட்சி இங்கே உயிரோட்டமாக ஒரு முன்னிலை இயக்கமாக காங்கிரஸ் பேரிக்கம் இங்கே இருந்துகிட்ருக்கு. அந்த இயக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை இந்த அறிவிப்பு நாங்கள் பார்க்குறோம். இந்த மாற்றத்தை நாங்கள் கொடுக்கோன்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு வலியுறுத்துகிறோம். தலைவர் ராகுல் காந்தியோடைய கவனத்துக்கு மெயில் நிறைய அனுப்பிச்சிருக்கோம், ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருக்கோம். உங்கள் பத்திரிகை மூலியமாக தலைவர் ராகுல் காந்தியினுடைய கவனத்துக்கு செல்லோன்னு சொல்லி இதன் மூலியமாக கேட்டுக்கொள்கிறோம். விஜய் தேர்தல் அரசியலுக்கு அவசரப்படக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது நாம் பார்க்கலாம்.